அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு சுரைக்காய் கூட்டு தான் வைக்க போகிறேன் நான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு உள்ளி அதை போட்டு நல்லா வதக்குதோம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் இருக்குல்ல சுரைக்காய், அதையும் அதில் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கிடுங்க. பாதி தக்காளியும் ஒன்றா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாம் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறவு நம்ம தீயை வந்து மீடியமில் வச்சுருங்க. அதுக்கு பாடு காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ அந்த வேக வச்ச பருப்பை நம்ம இந்த காய் வெந்ததும் நம்ம அதில் எடுத்து ஊற்றிடுதோம். பருப்பை நம்ம தனியாக தாளிச்சியும் வச்சுருக்கேன்னா அந்த தாளித்த பருப்பை தான் நான் இந்த காயோட ஒன்றா சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி கொடுத்துருங்க. இந்த கூட்டு நம்ம சோறுக்கு வச்சு சிம்பிளாக செய்யாதுன்னா இதை செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் என்னடானா இன்றைக்கி மில்லட்டில் உள்ள புட்டும் ஒரு ஏத்தம்பழம் அவிச்சிருந்தேன் நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி அதுதான் எங்கள் வீட்டோட பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுதான், லஞ்சும் இது தான். அலைக்கும் சலாம்.